ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தின் கடைசி பகுதியில் கூட கர்த்தரை தரிசிப்பதில்லையே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தரிசிப்பதென்றால் தேவனை பார்ப்பது, தேவனோடு கூட பேசுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. நாம் தேவனை தரிசிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று இங்கே 2 காரியங்களை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக சமாதானமாக, யாவரோடு சமாதானமாக இருக்க நாடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறோம். மெய்யாகவே இந்த பூமியில் நாம் வாழ்கிறோம், எல்லா மனிதர்களும் வாழ்கிறார்கள். நாம் எல்லாரோடு கூட சமாதானமாக இருக்கும்போது தேவனை நாம் தரிசிக்க முடியும். ஏனென்றால் சமாதானத்தின் தேவன் நம்முடைய தேவன். அவர் எல்லாரோடு கூட சமாதானமாக இருக்கும்படி நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற இந்த காரியத்தை இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் நாம் யாவரோடும் சமாதானமாக இருப்பதற்கு முயற்சிகள் எடுக்க வேண்டும். ஒவ்வொருவரோடு கூட நாம் சமாதானமாக இருக்கும்போது, நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் யாவரோடு சமாதானமாக இருக்கும்போது நீங்கள் தேவனை தரிசிக்க முடியும். அவரை பார்ப்பதற்கு, அவரோடு கூட பேசுவதற்கு. மோசே கூட வேதத்தில் தேவனுடைய வீட்டில் எங்கும் சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய குணம் மிகவும் நற்குணங்களை குறித்து தேவன் சாட்சி கொடுத்திருக்கிறார். அவர் எல்லாரோடு கூட சமாதானமாக இருந்திருக்கிறார். அவர் தேவனை முகமுகமாய் பார்த்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறார். அவருடைய முகம் பிரகாசித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல தேவனுடைய மனிதர்கள் அநேகர் வேதத்தில் தேவனை தரிசித்திருக்கிறார்கள், தேவனை முகமுகமாய் கண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் எல்லாரோடு கூட சமாதானமாக இருந்ததை, அவர்களுடைய பரிசுத்த வாழ்க்கையை நாம் வாசிக்கும்போது அவர்கள் தேவனோடு கூட எப்படி ஐக்கியமாக இருந்திருக்கிறார்கள். தேவனோடு கூட தரிசித்து பேசி அவர்கள் அநேக காரியங்களை அறிந்து கொண்டது நம் வேதத்தில் வாசிக்கிறது போல இந்த பூமியில் நாமும் கூட தேவனை தரிசிப்பதற்கு நாம் யாவரோடு கூட சமாதானமாக இருக்க வேண்டுவது மிக அவசியமாக இருக்கிறது. எந்த ஒரு கோபமோ உங்கள் மன கசப்புகள் இருந்தாலும் அதை நாம் நீக்கி இந்த வேதவசனம் சொல்லுகிற பிரகாரம் சமாதானமாக இருக்கும்போது நாம் ஒவ்வொரு நாளிலும் தேவனை மோசேயை போல, இன்னும் தேவ பக்தர்களைப் போல நாம் தேவனை தரிசிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும்படி நாடுங்கள் என்று வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பரிசுத்தத்தை ஆண்டவர் மிகவும் விரும்புகிறார். ஏனென்றால் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிற பிரகாரம் தேவன் பரிசுத்தமாக இருப்பதனால நாமும் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை நாம் தரிசிக்க முடியாது. இந்த அசுத்தமான உலகத்தில், அநேக பாவங்கள் நிறைந்த இந்த உலகத்தில், அநேக கொடுமைகள் நிறைந்த இந்த உலகத்தில் நாம் அதில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு தேவன் விரும்புகிற காரியத்தை பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையின் பிரகாரம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தை விரும்பி பரிசுத்தத்துக்கு நேராக நாம் செல்லும்போது தேவனை நீங்கள் மெய்யாகவே தரிசிக்க முடியும். பரிசுத்தம் இல்லாவிட்டால் நாம் தேவனை தரிசிக்க முடியாது. தேவனை தரிசிப்பதற்கு இந்த 2 காரியங்களும் மிக முக்கியமான காரியங்களாக ஒவ்வொருடைய மனிதனுடைய வாழ்க்கையிலும் மிக அவசியமான காரியங்களாக இருக்கிறது. முதலாவதாக நாம் யாவரோடும் சமாதானம் இருக்கும்போது நாம் தேவனை தரிசிக்க முடியும். இரண்டாவதாக நாம் பரிசுத்தமாக இருக்கும்போது நாம் தேவனை தரிசிக்க முடியும். ஏனென்றால் அவர் பரிசுத்தர் ஆகையால் நாமும் பரிசுத்தமாய் வாழும்போது தான் நாம் அந்த பரிசுத்த தேவனை நாம் முகமுகமாய் நாம் பார்க்க முடியும். மோசே எப்படி இந்த பூமியில் உத்தமனாய் சாந்த குணம் உள்ளவராய் தேவனுக்கு பயந்து நடந்ததுனால அநேக ஜனங்களில் 40 லட்சம் ஜனங்களை வழிநடத்தும் போது கூட அவருக்கு மிகுந்த சாந்தத்தை, அந்த குணத்தை அவர் வைத்திருந்தபடினால தேவனை முகமுகமாய் தரிசித்தார். சமாதானத்தோடு யாவரோடு எல்லா 40 லட்சம் ஜனங்களிடத்திலும் அவர்
சமாதானமாய் இருந்து அவர் தேவனை முகமுகமாய் தரிசித்திருக்கிறார் என்ற வேதத்தில் நாம் வாசிக்கிற பிரகாரம் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற யாவரோடு கூட நம்மை சுற்றி இருக்கிற நம்முடைய எல்லா ஜனங்களோடு கூட சமாதானமாக இருப்போம், பரிசுத்தமாக இருப்போம், தேவனை தரிசிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, தர்மையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை தரிசிப்பதற்கு நாங்கள் இந்த பூமியில் எல்லாரோடு கூட சமாதானமாக இருந்து இன்னும் உம்முடைய பரிசுத்தத்தை நாடி இன்னும் பரிசுத்தமாய் வாழ்ந்து உம்முடைய முகத்தை பார்க்க மோசை போல யோபை போல உம்முடைய முகத்தை பார்க்க உம்மோடு கூட பேச நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல சமாதானத்தை நீர் கொடுத்து பரிசுத்தத்தை கொடுத்து உம்மை தரிசிக்கும்படியான கிருபைகளை நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.